நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று காவலர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக இந்திய நாட்டிலேயே முதல் முறையாக ராணிப்பேட்டையில் நிறுவப்பட்ட அண்ணல் மகாத்மா காந்தி சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உயர் திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் உயர் திரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் காவல்துறையினரின் சிறப்பு அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அணிவகுப்பினை பார்வையிட அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அணிவகுப்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நம் காவல்துறையினர். சீரிய உடையமைப்பு அர்ப்பணிப்பு எப்பொழுதும் இருக்கும் என்பதனை எங்கள் தலைமுறை காவல்துறையினர் அவர்களும் உயர்ந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் விழா மேடையினை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு நற்சான்றிதழ்களை ஆட்சியர் சந்திரகலா வழங்கினார். விழாவில் வேளாண் துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை, வருவாய்த்துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட 64 பயனாளிகளுக்கு ரூபாய் 2,20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் மாபெரும் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். விழாவில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால், வருவாய் அலுவலர் தர்மலிங்கம், கூட்டாட்சியர் ராஜராஜன், ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குனர் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம், ஆடல் பாடல் உள்ளிட்ட கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.